ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சிக் டே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சிக் டே ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சிக்காக இருக்கும் போது நம்மளால் சாப்பாடு செய்யவும் முடியாது, அதை சாப்பிடவும் முடியாது. அப்படி இருக்கும்போது செய்யறதுக்கு ஈஸியான அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இருக்கிற ஃபுட்ஸை நான் சிக் டே ரெசிபி சீரீஸாக போட்டுட்ருக்கேன். இது சிக் டே ரெசிபி 5 1 pot ரசம் ரைஸ். சிக்காக இருக்கும் போது ரசத்தை தவிர ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான ஃபுட் எதுவுமே இல்லைங்க. அந்த ரசத்தை சாதம் தனியாக ரசம் தனியாக வைக்காமல் குக்கரில் ஒன்றா 1 பாட்டாக வைக்கிறத இது 1 pot ரசம் ரைஸ். நான் சிக்காக இருக்கும் போது இது தாங்க அடிக்கடி செய்வேன், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் அளந்தெடுத்துடலாம். நான் இங்கே 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளருக்கு கம்மியாக துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இங்கே சாப்பாட்டு பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். 1 டம்ளர் பொன்னி அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்ததான் நான் நல்லா பழுத்த 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை பாக்ஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். எனக்கு கோல்டுன்றனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு குக்கரை வச்சிடலாம். அடுத்ததான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் 1/2 டீஸ்பூன் மிளகு and 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 6 பல் பூண்டு தோல் உரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் and ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் and வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு நீங்கள் கூடவோ குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் ஒரு 2 வதக்கிடலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இதுக்கு கூடுமானவரில் நல்லா பழுத்து தக்காளி எடுக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கிடலாம். அடுத்ததான் இந்த தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம உப்பு சேர்த்து வணக்கும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி and 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் அடி பிடிக்காமையும் கருகாமையும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரலும் வணங்கணும். அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு அண்ட் மசாலா பொருளோட பச்சை வாசமும் போய் எண்ணெய் தனியாக சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் புளியை கரைச்சி அதை டம்ளரில் அளந்தெடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 2 டம்ளருக்கு 10 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணி லைட்டாக கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம அரிசியும் பருப்பையும் கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பையும் கழுவி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. கரெக்டாக இருந்ததுன்னா குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்போ பார்க்க நல்லா சூட்டோட ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது சூடு ஆற ஆற நல்லா பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம 1 pot ரசம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான 1 pot ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்னால நம்ம சிக்கான டைம்லேயும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கெல்லாம் கோல்டாக இருக்கும்போது நல்லா சுட சுட இந்த ரச சாதத்தை சாப்பிடும்போது அவ்வளோ இதமாக இருக்குங்க. அதுவும் தொண்டை வலியாக இருக்கும்போது இது சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்காக இருக்கீங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்ல இதமாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் இருக்க மிளகையும் நீங்கள் தூக்கி போட்டாங்க சாப்பிடுங்க, அப்போ தான் அது கோல்டு சீக்கிரம் க்யூர் பண்ணும். இதுக்கு நீங்கள் சைடிஷாக அப்பளம் இல்லை துவையல் எது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு காம்பினேஷனாக காரா பூந்தி தாங்க. அப்படியே காரா பூந்தி இது மேலே தூவி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் அவ்வளோ
சூப்பராக இருக்குங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை சிக்காக இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.